ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நேர்கோடு அல்ல, வளைந்து நெளிந்து சொல்லக்கூடிய ஒரு பாதை. அந்த பாதையை நாம் கடக்கும் பொழுது தெரியாது, கடந்து முடிந்த பின்னும் சரியாது. அதில் ஏற்பட்ட இடர்பாடுகள் பதிவாயிட்டே இருக்கும். நம்ம அந்த பதிவுகள் ஒன்றிணையும் பொழுது தான் அது மனசில் ஒரு சிக்கலையும், அந்த சிக்கலுடைய சிந்தனையினால் உடலில் மாற்றத்தை ஏற்படுத்திடும். அப்போ உடல் நோய் வர்றதுக்கு காரணமே இதுதான். சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பின்னாடி ஹார்ட் அட்டாக் வருதுன்னா, வாழ்க்கையை திரும்பி பார்க்கையில் அவங்களுக்கு துன்பம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், இன்பம் தெரியாது. அந்த இன்பத்தை அவங்க மற்றவங்ககிட்டருந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவங்ககிட்டருந்து அனுபவித்த யாருமே இன்பத்தை கொடுக்க மாட்டாங்க. அவங்க அந்த சமயத்தில் இந்த உலகத்தில் மற்றவங்க எப்படி ஜாலியாக இருக்காங்களோ அந்த மாதிரி நீ ஜாலியாக என்னை வைக்கலைங்கிற குற்ற உணர்வோடு வாழ்வாங்க. ஒவ்வொருத்தருமே நோய் வருது அல்லது சோர்வாக இருக்காங்க, அதுக்கடுத்து நிறையா ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்காங்கன்னா, அதற்கு உடல் ரீதியான காரணத்தை தவிர வாழ்க்கை ரீதியான பல பிரச்சனைகளுடைய தொகுப்பு உடலை இயக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கவலைங்கிறது எப்படி அழுகை உருவாக்குது, அந்த கவலை எப்படி இரத்தத்தை சூடேற்றுது, அந்த கவலை எப்படி பிளட் ப்ரெஷர் உருவாக்குது, இதே மாதிரி தான் ஒவ்வொரு நோய்களையும் அது உருவாக்கி விடுது. அதை மாற்றுறதுக்கு தான் இந்த வாழ்வியல் பகுப்பாய்வு. அவங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி கல்வி, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து, உளவியல் சார்ந்த உடல் ஆரோக்கியம், இவற்றில் உள்ள முரண்பாடுகள், சமன்பாடுகள் அல்லது ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள், எதிர்ப்புகள் இவற்றை கண்டறிந்து மாற்றுறதுக்கு தான் 3 மாதங்களிலிருந்து அவங்களுடைய தீவிரத்தன்மை வயதை பொறுத்து 3 ஆண்டுகள் வரை தேவைப்படும். திருப்பி ஒன்றையே பேசிகிட்டு இருக்காங்கன்னா அதற்கு இதுதான் காரணம்.